திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த புத்தாண்டுல 4 கிரக பயிற்சிகள் ஆக போகுது. குரு, சனி, ராகு, கேது 4 பேருமே பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ராகு வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு. வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு. கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான். அடுத்தது சனி பகவான். இந்த சனி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இருக்கிறதுல 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம். அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார். அப்ப ராகுவோட இணையக்கூடிய ஒரு 2 மாதங்கள், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 2.5 வருட காலங்கள் அந்த வீட்டுலதான் இருக்க போறார். அப்ப சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உங்களுடைய ராசி. உங்க ராசியில பாருங்க சந்திரன் அப்படின்னு நீங்க போட்டிருப்பார். உங்க ராசிக்கு நிறைய குரு இருப்பார். இப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறது போல குரு பகவான் ரிஷப ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி. அவமானத்தையும் கொடுப்பார், அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ அவமானத்துக்கு அப்புறம் அதிர்ஷ்டமா இல்ல அதிர்ஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அவமானமா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல குரு இருப்பதை பொறுத்து அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்ப இந்த குரு பகவான் இங்க இருக்கார். ஃபர்ஸ்ட் இந்த குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் இருக்கார். இந்த மே மாதத்திற்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார். குரு உங்களுடைய ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து போவது, ஒரு பரோபகாரம், மற்றவர்களை பார்த்து இரக்கப்படுவது, இது எல்லாமே குரு கொடுப்பார். வேண்டாம், தப்பு செய்ய வேண்டாம், நேர்மையான வழியில போலாம், கடவுள் இருக்கார், நம்மள ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கு, எந்த இதா இருந்தாலும் சரி நம்மள ஒருத்தர் வழி நடத்துவார், நல்ல குரு கிடைப்பார் அப்படிங்கிறது எல்லாமே கிடைச்சிருப்பார். அப்படிங்கிறது எல்லாமே குரு இங்க ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் தான். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த குரு பகவான் அப்படியே ரிஷபத்துக்கு போகும் பொழுது இதுல நீங்க இங்க என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ இதனுடைய விஷயத்தை வச்சு இந்த 2ஆம் இடத்துல குரு வரும் பொழுது, தனஸ்தானத்தில் குரு வரும் பொழுது பண வரவை நிச்சயமாக கொடுப்பார். பணப்புழக்கங்கள், சுப நிகழ்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி 2025 மே மாதத்திற்கு மேல ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையவே கிடையாது. எப்படி இருந்தாலும் ரிஷபம் ஜெயிக்கும். ரிஷபம் 2025 நம்ம போட்டுக்கலாம். 100% ரிஷபம் இப்பவே ஏகதேசமா ரிஷபத்துக்கு நல்ல நிலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது இவர்களுடைய பீரியட் இன்னும் இருக்கு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இன்னும் அடுத்தது சொல்றேன் பாருங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான். இந்த சனி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துக்கு 10ஆம் வீட்டுல இருந்து இதுதான்ப்பா உன் தொழில், நீ இதைதான் நீ செய்யணும், உனக்கு இதுதான் வரும், இது சார்ந்து நீ போ, இதுல இத்தனை அனுபவத்தை கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு இந்த சனி 10ஆம் வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களோட ஒரு நல்ல ஒரு தொழில் எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனா நிச்சயமாக இந்த சனி மாத்தி கொடுத்துருப்பார். அப்படிங்கிறதுல 100% உண்மை அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் தொழிலை கொடுத்துட்டாரு. உன் தொழில் இதுதான் சொல்லியாச்சு, உழைப்பும் கொடுத்தாச்சு, கடின உழைப்பையும் நீங்க போட்டாச்சு, அதற்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா, லாபம் வேணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். எப்போ உங்களுக்கு சனி பகவான் மார்ச்சுக்கு மாறும்போது லாபஸ்தானத்துக்கு மேல வரார். அப்ப அங்க ராகு இருக்கு. ராகு பாருங்க, இந்த ராகுக்கும் இந்த சனியும் அதாவது மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்களும் ஜாயின் அடிக்க போறாங்க. அப்போ 11ஆம் இடத்துல 2 பாவி நிக்கிறாரு 3 மாசம். பொதுவா பாத்துக்கலாம், நம்ம ஒரு பாவி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், 11ல ஏதாவது ஒரு பாவி இருக்குனுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 2 கடுமையான பாவிகள் இவங்க 11ல நிற்கும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை அந்த 3 மாசத்துல எடுப்பீங்க.
அல்லது உங்களுக்கு ராகுவே இங்க கீழே இறங்கிட்டாலும் கூட இந்த சனி மேல இருக்கும் பொழுது ராகு 10ல இருந்தாலும் பல தொழில் செய்வார். ராகு ட்ரெண்டிங் கிரகங்க. ராகு வந்து 10ல இருந்துச்சுன்னா இப்ப ட்ரெண்டிங்கா நீங்க என்னதுல ஜெயிக்கலாம், இப்ப ட்ரெண்டிங்கா என்ன போயிட்டு இருக்குது, இப்ப சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கா, அப்ப அதுல என்ன ஜெயிக்கலாம், அப்ப சோசியல் மீடியால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இதெல்லாமே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ராகுக்கு பேரு ட்ரெண்டிங் வைரல் கிரகம் தான் பேரு. சீக்கிரம் பிரபலப்படுத்திட்டு அப்ப 10க்கு ராகு வந்து 1.5 வருஷத்துக்கு ஒருவர். அப்ப அந்த இந்த 1.5 வருட காலங்கள் ராகு உங்களை தொழிலில் பிரபலப்படுத்தாம அது போகவே போகாது, எழுதி வச்சுக்கோங்க. அதே போல சனி பகவான் நீங்க 2.5 வருஷம் பாருங்க 11ஆம் வீட்டுல. இந்த 2.5 வருடம் காலமும் உங்களுக்கு நீங்க டெய்லி எழுதி வச்சுக்கோ, உங்களுக்கு உண்டான பீரியட். இது எனக்கான வாழ்க்கை, நான் ஜெயிப்பதற்கான வாழ்க்கை, எனக்கு என்னுடைய வாழ்க்கை வந்துட்டே இருக்கு, என்னுடைய எதிர்காலம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு படியா மேல ஸ்டெப்பை ஏறியாச்சு. இந்த ஏறின ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்கணுமா? அப்ப அந்த வளர்ச்சி யாரு கொடுக்க போகிறாருன்னா இந்த ராகும் சனி. இவங்க 2 பேரும் மாறக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொற்காலம். குபேரன் உங்க வீட்டில் வாசம் செய்யக்கூடிய காலம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த சனி பகவான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பண வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. அடுத்து கேது பகவான். கேது பாருங்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு வருவார். கேது வந்து சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு போறது கேது. வெளிப்படையா கத்தி கூச்சல் போட்டு அவமானப்படுத்தி எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி இருக்கக்கூடிய இது ராகு. அதனாலதான் நம்ம என்ன சொல்லிட்டோம், ராகு ஒரு வைரல் கிரகம் அப்படிங்கறத நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம். கேது அப்படி கிடையாது. சைலண்டா இருந்து இந்த எப்படி சொல்றதுன்னா அமைதியா இருந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மூச்சு உம்முன்னு வச்சுட்டு இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இது எல்லாமே இந்த கேது பண்ணக்கூடிய வேலை தான். இப்போ இந்த கேது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானத்துக்கு வரும்பொழுது இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். என்னதான் ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும், என்னதான் சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கவனமா இருந்துக்கணும். வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய மனம்னு சொல்றோம், உங்களுடைய மனசாட்சின்னு சொல்றோம். அப்ப கேது என்னதான் ஒரு மனசாட்சி கிரகம் தான், அது இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ரொம்ப அதிகமா மனசாட்சிக்காக நீங்க இது பண்ணி நிறைய பொருளை இழந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த கேது அந்த 4ஆம் இடத்துக்கு வரும்போது நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. சோ இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க. கேது மட்டும்தான் லைட்டா மைனஸா இருக்குதே தவிர மற்றபடி அதற்கு உண்டான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்றபடி குரு, சனி, ராகு மே மாதத்திற்கு மேல மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. அதே போல மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமும் இந்த ரிஷப ராசிக்கு உண்டு. ரிஷப ராசிக்காரர்களே, நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டான வருடம். இது மட்டும் இல்ல, அடுத்த வருடமும் உங்களுக்கு உண்டான வருடம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சனி பகவான் 2.5 வருட காலங்கள் இங்க இருக்கிற வரைக்கும், ராகு 1.5 வருட காலங்கள் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமா நடக்கும். அதே போல உங்களுக்கு உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நாளில் கேது வரும்பொழுது தாய்க்கு ஏதாவது கண்டங்களாகவோ தாய்க்கு மருத்துவ செலவுகளோ ஏதோ ஒண்ணு வரும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடியிலே சரணம்.